பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை யூடியூப் மூலமாக பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கிறேன். இந்த காலை வேளையும் நம் தியானத்திற்காக ஒரு நபரை கொடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர். அவங்களோட வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள் வேதாகமத்துல இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல நடந்து போறாங்க. வனாந்தரத்தின் பாதையில அவங்க கடக்கும் போது ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அங்கிருந்து யோசுவா என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 2 பேரை வேவு பார்க்கறதுக்காக எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கறதுக்காக அனுப்புறாரு. ஸோ அங்க இந்த 2 பேர் போறாங்க. ஸோ அங்க இந்த 2 பேர் போய் எங்க அடைக்கலம் போடுறாங்க அப்படின்னா, ராகாப் அப்படின்னு ஒரு பெண்ணோட வீட்டுல அடைக்கலம் போடுறாங்க. இவங்க வேவு பார்க்க வந்தாங்க அப்படின்றத போர் சேவகர்கள் அநேக அந்த ராஜ்யத்துல எல்லாருமே அறிந்து கொண்டு இவங்க தேடுறாங்க. தேடி இவங்களை எப்படியாவது காலி பண்ணணும், பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தேடுறாங்க. ஆனா இவங்க ராகாப் அப்படின்ற இந்த பெண்ணோட வீட்டுல அமர்ந்திருக்காங்க. இந்த ராகாப் யாரு அப்படின்னா, இவளும் எரிகோ பட்டணத்துல வாசம் செய்கிற ஒரு பெண். ராகாபை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கும் போது யோசுவா 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர்கள் என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள், என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பட்டணத்துல அப்படின்றது அந்த யோசுவா 2வது அதிகாரத்துல வாசிக்கணும்னா தெரியும். ஸோ அங்க இந்த 2 பேர் போகும்போது போர் சேவகர்கள் இந்த ராகாபோட வீட்டு பக்கத்துல வரும்போது ராகாப் சொல்றாங்க, இந்த மாதிரி 2 பேர் இல்ல, அந்த 2 பேர் இங்க வரல அப்படின்னு சொல்லும் போது போர் சேவகர்களும் இவங்க நம்பி அவங்க கடந்து செல்றாங்க. ஆனா இவங்க ராகாப் வீட்டுல தான் இருக்காங்க. ராகாப்பும் தெரியும். ஸோ அப்போ ராகாப் அந்த கான்வர்சேஷன்ல ராகாப் பேசுற ஒரு சில வார்த்தைகள், அது எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தைகள். நான் 9வது வசனம், யோசுவா 2வது அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜ்யங்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. முக்கியமான வார்த்தை இதுதான். அதுக்கு அடுத்து சொல்ற வார்த்தை, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இந்த ராகாப் அப்படின்றவங்க அவங்க எரிகோ பட்டணத்தை விட்டு வெளியில வரல. இந்த இஸ்ரவேல் ஜனங்க பண்ண டிராவல்லையும் சரி அவங்க கூட எதுவுமே இல்லை. ஆனாலும் செங்கடல் 2 போனதையும் ஆண்டவர் செஞ்ச அநேக அற்புதங்களை இந்த ராகாப் எங்கிருந்து அறிந்து கொள்றாங்க. இந்த பெண் அந்த அற்புதங்களை எதையும் அவங்க பார்க்கல, அதை அனுபவிக்கல. பட் இருந்தாலும் அவங்க சொல்ற அந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். சரி, இந்த காலை வேளையில நம்ம இந்த வசனத்துல இருந்து ராகாப் சொன்ன இந்த வார்த்தையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அநேக விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறார். அநேக நன்மைகளை செய்கிறார். அநேக விஷயங்களை நமது வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆனால் நம்ம மறந்து போற ஒரே ஒண்ணு என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்க பண்ண மாதிரி நம்ம அநேக நேரத்துல ஆண்டவரை முறுமுறுத்துட்டு தான் இருக்கோமே ஒழிய அவருக்கு நன்றி சொல்லுகிறது இல்லை. இந்த ராகாப் அதை பார்க்கல. அந்த அதிசயத்தையோ அந்த அற்புதத்தையோ ஆண்டவர் செய்த நன்மையோ இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி வந்த பாதைகளோ எதையுமே பார்க்காம இந்த வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்காகவும் உண்மையாவே நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்னு, சில விஷயங்கள் மற்றவர்களுக்கு அது கண்ணில் படுது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கு அது கண்ணில் படுது. மற்றவங்க சொல்றாங்க, உங்க தேவன் பெரியவர், நீங்க அவரை ஜெபிச்சனாலதான் பிரேயர் பண்ணாலதான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, மற்றவங்க நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் நம்ம அதை நிதானித்து அறிந்து கொள்கிறோமா அப்படின்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கால வேளையில ஒரு தீர்மானம் எடுப்போம். என்ன நடந்தாலும் சரி, என்னோட வாழ்க்கையில தேவன் அனுமதித்துதான் நடக்கிறது, அதுக்காக நான் தேவனை துதிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு இன்னைக்கு ஃபுல்லாவே இதை ப்ராக்டிஸ் பண்ணாங்களா. இன்னைக்கு ஃபுல்லா உங்க லைஃப்ல காலையில இருந்து நைட் வரைக்கும், இந்த மெசேஜ் கேட்டது நைட் வரைக்கும் என்ன நடக்குதோ எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, துதித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, இந்த காலை வேளையிலும் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட எங்களை உண்மை துதிப்பதற்கு நீங்கள் எங்களை நினைப்பூட்டி இருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்ன நடந்தாலும் ஏசப்பா, நாங்கள் உண்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அந்த மனப்பான்மையை நீங்கள் கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.